ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் தரங்கை பிரித்திஸ். இன்றைய பதிவுன்னு பார்த்தா நான் ரீசெண்டாக புதுசாக வாங்கிட்டு வந்த வாராகிக்கு இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு பூஜையே பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி சிலையை வாங்கிட்டு வந்துட்டு அபிஷேகம் பண்ணி பிரதிஷ்டம் பண்ணி வச்சுருந்தேன். நிறைய பேர் வாராகியால் எதிரிங்க தொல்லை நீங்குதுன்னு சொல்லிட்டு சொன்ன ஆசை. எனக்கு இந்த வாராகியை வழிபடணும்னு ஒரு ஆசை. இந்த வாராகி வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துகிறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறத நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் உண்மையாகவே நிகழ்ந்த உண்மை இது. அவங்க வாராகியை பற்றி ஒரு சில வார்த்தைகள் என்கிட்ட அவங்க சொல்லும்போது, ஏன் நம்மளும் வாராகி அம்மா வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டு நம்மளும் வழிபடக்கூடாதா அப்படிங்கிற ஒரு ஆசை தான் எனக்கு வந்தது. இப்போ நான் அவங்க தாயாருக்கு ஜலத்தால் அபிஷேகம் பண்ணிட்டு, அவங்க ஒரு பெண்மணி, அதனால அவங்களுக்கு மஞ்சள் அபிஷேகம் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம பாலால் அபிஷேகம் பண்ணிக்கலாம். அவங்க என்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா, அவங்க அக்கா கோயிலுக்கு போயிருக்காங்க. அந்த கோயிலில் பார்த்தா வாராகி தாய் அங்கே இருந்திருக்காங்க. அப்போ இந்த வாராகிக்கு அவங்க வாராகியோட ஃபோட்டோவும் மஞ்சள் குங்குமமும் சேல்ஸ் பண்ணுறவங்க கொடுத்துருப்பாங்க போல் அவங்க கையில். சரி, ஓகே, சுவாமி ஃபோட்டோவாக இருக்குன்னு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதை காசு கொடுத்து வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு வீட்டில் கொண்டு போய் அவங்களோட ஷோகேஸில் ஓரமாக ட்ராவில் மூடி வச்சுட்டாங்களாம். வச்சு 2 மந்த்துக்கு அப்புறமா அவங்க எங்கேயும் வெளியில் போயிட்டு வீட்டு உள்ளே உள்ளுக்குள்ளே வரும்போது பார்த்தா அந்த ட்ரா ஆட்டோமேட்டிக்காகவே ஓப்பன் ஆகி அந்த வாராகி ஃபோட்டோ பார்த்தா ஆப்போசிட்டில் உள்ள பூஜை ரூமுக்கு எதிர்ப்புறம் அங்கே பூஜை ரூமும் வாசல்கிட்ட தானாகவே போய் கடந்துச்சான். அதுலேருந்து அவங்க வாராகி கும்பிட ஆரம்பித்தாங்களாம். இதை என்கிட்ட சொல்லும்போது எனக்கும் ஒரு ஆசை, வாராகியை வாங்கணும்னு. ஆனால் நான் வாராகியை வாங்கணும்னு ஆசைப்பட்டு எண்ணி ஒரு 4 டேஸ்க்குள்ளே நான் வாராகியை ஆட்டோமேட்டிக்காக வாங்கிட்டு வந்துட்டேன். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் அமைஞ்சிச்சு. இல்லை, தாயார் நம்ம வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்ட வாசி இந்த நியூஸ் எனக்கு வந்துச்சா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த ஒரு காரணம் தான் நான் மெயினாக வாராகியை வாங்கிட்டு வரத்துக்கே. நம்ம வாழ்க்கையிலேயே இவங்க நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஃபுல்லாக அபிஷேகம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நான் மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேன். அவங்க அந்த 8 கைகளுக்கும் காலு நெத்தியெல்லாம் மொத்தம் 11 பொட்டு வச்சுருக்கேன். நான் எனக்கு வாராகியை என் சிஸ்டர் என்கிட்ட சொன்னது என்னென்னா, வாராகியை வழிபாடு பண்ணோன்னா கடன் பிரச்சனை நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நீ சிகப்பு திரியை பயன்படுத்தி அம்பிகையை நீ பூஜை பண்ணு புதன்கிழமையில் அப்படின்னு. எனக்கு வாராகியை பற்றி அந்தளவுக்கு எனக்கு எதுவுமே தெரியாது. இப்படி எல்லோரும் சொல்கிறத நான் கேள்விப்பட்டு தான் ஓகே நம்மளும் வாராகியை பூஜை பண்ணலாங்கிற ஒரு ஆசை எனக்கு வந்தது. பூ இல்லை, இது பாரிஜாதம், நல்ல நறுமணமாக இருக்கும். எங்கள் வீட்டு பெருமாளுக்கு வைக்கிற அளவுக்குலாம் பூ பூக்கும். அவ்வளோ பூஜை ரூம் என்ட்ரி ஆகும்போது இந்த பூ அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும். இந்த வாராகிக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் மற்ற சாமிக்கு எப்படி பூஜை பண்ணோம் அதேமாரி பூஜை பண்ணிவிட்டு ஒரு 5 அகல் வச்சு நான் இன்றைக்கி வழிபாடு பண்ணினேன். ஆனால் இதுவே பார்ப்போம், வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நடக்குங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. என்ன தாயார் என் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நடந்துச்சுன்னா அதை நான் உங்கள் கூட வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். ஆனால் பூஜை பண்ணும் போதே பார்க்க அவ்வளோ அழகாகவும் இருந்தாங்க, அற்புதமாக இருந்தாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு சிலையை வாங்கிட்டு எனக்கு வந்த உடனே ஒரு மாதிரியே ஒரு பயமான ஒரு மனசில் ஒரு பயம் இருக்க மாதிரி இருந்துச்சு. மற்ற நான் சிவனை வழிபடும் போது கூட எனக்கு அந்த பயம் வந்ததே கிடையாது. ஆனால் வாராகியை வந்தோடனே வழிபடும் போதே எனக்கு மனசு ஒரு மாதிரி அதிகமான ஒரு பயம் வர மாதிரி இருந்துச்சு. எது பண்ணாலும் உங்களுக்கு கரெக்டாக நம்ம செய்யணும் அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு. போக போக கண்டிப்பாக அதுவும் மாறும்னு நினைக்கிறேன். இப்போ நான் பூக்களாலாம் அர்ச்சனை பண்ணிவிட்டு அவங்களுக்கு அச்சத அரிசி போட்டிருக்கேன். நான் எல்லா பூஜைக்கும் அச்சத அரிசி பயன்படுத்துவேன், அதனால் அச்சத அரிசி போட்டிருக்கேன். வேறு என்ன உங்களுக்கு பிடிக்கும் என்னங்கிறது எனக்கு ஒன்றும் தெரியாது. உங்களுக்கு வாராகிக்கு என்ன பிடிக்கும், அவங்களுக்கு எப்படி பூஜை பண்ணலான்னு கண்டிப்பாக தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.